இதுதான் அவர் ஒரு தலைவரா? அவருக்கு என்ன தெரியும் கட்சியை பத்தி? மக்கள் மயங்கி உழுவுறாங்க. பயந்துட்டு காருக்குள்ள உள்ள ஓடி பயந்து உள்ள ஓடுறாரு. இவர் தலைவரா? நாளைக்கு என்ன பண்ண போறாரு? எத்தனை வயது? 40க்கு மேல தாண்டிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒரு 4 மணி போல் நாங்கள் போயிருந்தோம் சார், விஜய் வரான்னு சொல்லி பார்க்கறதுக்காக. நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு கூட்டம் ரொம்ப நெரிசல் அதிகமாயிருச்சு. அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் அவங்க முன்னாடி யோசிச்சு பண்ணியிருக்கணும். இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க போலீஸ் ஃபோர்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருக்கணும். அவங்க ஒழுங்காக பண்ணலை ஆக்சுவலாக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக விஜய் வந்த இடத்துல விஜய் பேச ஆரம்பிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுமுறை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இத்தனைக்கும் லேன் மாறி அந்த பக்கம் தான் பஸ் வருது. பட் இந்த பக்கத்துலேயே ரொம்ப கூட்டம் அதிகமாகி இத்தனைக்கும் ஒரு போலீஸ் அவங்க மேடம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளுமுறை ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், அவங்களும் தள்ளிட்டாங்க. அவங்களும் கீழே வந்துட்டாங்க. அவங்களை தூக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 50 பேத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளியே அமுச்சுடணும். ஸோ அதை அப்புறம் விஜய் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரோம். நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. சுத்தமாக தண்ணி இல்லை. ஆம்புலன்ஸ் போகுது. ஆம்புலன்ஸ் இதுதான் அவர் ஒரு தலைவரா? அவருக்கு என்ன தெரியும் கட்சியை பத்தி? மக்கள் மயங்கி உழுவுறாங்க. பயந்துட்டு காருக்குள்ள உள்ள ஓடி பயந்து உள்ள ஓடுறாரு. இவர் தலைவரா? நாளைக்கு என்ன பண்ண போறாரு? எத்தனை வயது? 40க்கு மேல தாண்டிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒரு 4 மணி போல் நாங்கள் போயிருந்தோம் சார், விஜய் வரான்னு சொல்லி பார்க்கறதுக்காக. நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு கூட்டம் ரொம்ப நெரிசல் அதிகமாயிருச்சு. அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் அவங்க முன்னாடி யோசிச்சு பண்ணியிருக்கணும். இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க போலீஸ் ஃபோர்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருக்கணும். அவங்க ஒழுங்காக பண்ணலை ஆக்சுவலாக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக விஜய் வந்த இடத்துல விஜய் பேச ஆரம்பிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுமுறை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இத்தனைக்கும் லேன் மாறி அந்த பக்கம் தான் பஸ் வருது. பட் இந்த பக்கத்துலேயே ரொம்ப கூட்டம் அதிகமாகி இத்தனைக்கும் ஒரு போலீஸ் அவங்க மேடம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளுமுறை ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. ஆமாம், அவங்களும் தள்ளிட்டாங்க. அவங்களும் கீழே வந்துட்டாங்க. அவங்களை தூக்கிக்கிட்டு கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 50 பேத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெளியே அமுச்சுடணும். ஸோ அதை அப்புறம் விஜய் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரோம். நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. சுத்தமாக தண்ணி இல்லை. ஆம்புலன்ஸ் போகுது. ஆம்புலன்ஸ்